இப்போது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஆல்ஃபா பீட்டா வச்சு இந்த ஆல்ஃபா பீட்டா வச்சு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது சம்மு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சர் தெரியும் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஆட் பண்ணால் இது வரணும், ப்ராடக்ட் பண்ணால் இங்கே வரணும். இது ஈக்குவேஷன் அப்படியே போட்டுடணும், அவ்வளோதான் வேலை. இப்போ ஆல்ஃபா பீட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏ என்னது? ஏங்கிறது 2, பிங்கிறது -1, சிங்கிறதும் -1 இல்லையா? இதோட கோஎஃபிஷியன்ட்டு இது கான்ஸ்டன்ட்டு, இதோட கோஎஃபிஷியன்ட் -1, இதோட கோஎஃபிஷியன்ட் 2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னது? -b/a, அதாவது -1/2 ஈக்குவல் டு 1/2 இல்லையா? அப்புறம் c/a, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c/a. c என்னது? -1/2. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ப்ராடக்ட் பண்ணால் சம் பண்ணலாம் முதல்ல. சம் ஆஃப் அப்படின்னு போட்டு 1/α ப்ளஸ் 1/β. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா ஒன்று தான், பீட்டா ஆல்ஃபாவும் ஒன்று தான் இல்லையா? பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஒன்று தான், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஒன்று தான். அப்போது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 1/2, ஆல்ஃபா பீட்டாங்கிறது -1/2. இது டிவிஷனில் இருக்குது, மேலே வச்சு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இல்லையா? 1/2 இன்ட்டு 2/-1 கேன்சல் ஆச்சுன்னா 1 அப்போது -1 ஆச்சுங்களா? ப்ராடக்ட் ஆஃப் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகுதுங்க? 1/α இன்ட்டு 1/β ஈக்குவல் டு 1/α பீட்டான்னு எழுதலாம் இல்லையா? டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா? பண்ணால் 1/α பீட்டாங்கிறது என்னது? -1/2 இல்லையா? அது அங்கே போட்டு பாரு, -1/2 அப்போது 1/1 இன்ட்டு -2/1. இது இன்வெர்ஸாக போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் போச்சுன்னா இன்வெர்ஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா -2. அப்போ அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஏற்கனவே மைனஸ் இருக்குது, சம் ஆஃப் என்னது? -1 எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் -2 ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவேஷனுங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் -into ப்ளஸ்ஸு ப்ளஸ் எக்ஸு -2 ஈக்குவல் டு 0. அடுத்த சம்மு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா கம்மா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா இல்லையா? ஆல்ஃபா பீட்டாலாம் ஒன்று தான், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டாங்கிறது அந்த வேல்யூ ஒன்று தான். இப்போ இது ரெண்டையும் சம் பண்ணோம். சம் ஆஃப் பண்ணால் என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இது ரெண்டையும் காமனாக எடுத்துக்கலாமா? எடுத்துகிட்டா என்ன வரும் பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா காமனாக எடுக்கலாமா? ஆல்ஃபா பீட்டா காமனாக எடுத்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா உள்ளே வந்துடும். ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்னது? -1/2, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது 1/2. மல்டிப்ளை ஆச்சுன்னா -1/4 ஆச்சுங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இன்ட்டு இல்லையா? இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இங்கே ஸ்கொயரு, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஸ்கொயர், இங்கே 1 இருக்குது. அப்போது ஆல்ஃபா க்யூப் பீட்டா க்யூப் அப்படியே எழுதலாம். ஆல்ஃபா பீட்டா க்யூப்னு எழுதலாம். ஆல்ஃபா பீட்டாக்கு வேல்யூ என்னது? -1/2 க்யூப். மைனஸ் இன்ட்டு -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 2 8 ஆச்சுங்களா? 8 -1/8 ஆச்சுங்களா?
இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 இல்லையா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் என்னது, மைனஸ் 1/4 எக்ஸு ப்ளஸ் மைனஸ் 1/8 ஈக்குவல் டு 0. என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் ஒன்று மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 அப்புறம் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இல்லையா, எக்ஸ் ஒன்று வருது இல்லையா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு 4 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 1/8 ஈக்குவல் டு 0. இப்போ டினாமினேட்டர் போகணுன்னா என்ன பண்ணணும், ஹையஸ்ட்டு டிஜிட்டு தான் இல்லையா. அப்போது மல்டிப்ளை பை 8 போட்டால் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 8x/4 மைனஸ் 8/8 ஈக்குவல் டு 0. கேன்சல் ஆச்சுன்னா 1, இது 2. அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை சம் ஆஃப் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 2 ஆல்ஃபா ப்ளஸ் 1 ஆல்ஃபா அப்போ 3 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா 1 பீட்டா அப்போ 3 பீட்டா ஈக்குவல் டு 3 காமன் எடுத்துடலாம் இல்லையா. 3 காமன் எடுத்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 1/2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 1/2 இல்லையா. அதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போது 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது 1/2 அப்போ 3/2 வச்சுங்களா. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு 2 4 ஆல்ஃபா பீட்டா அப்புறம் 2 இன்ட்டு 1 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 பீட்டா ஸ்கொயர் அப்புறம் ஆல்ஃபா பீட்டா இல்லையா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 5 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் 5 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இங்கே 2 இருக்கு இல்லையா 2 போட வந்துட்டேன். அப்போது 2 காமன் எடுத்தால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதானே வேணும் எனக்கு. அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது ப்ளஸ் இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகிடும் 2 ஆல்ஃபா பீட்டா. அப்போது 5 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அப்போ 5 இன்ட்டு மைனஸ் 1/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1/2. அப்போ 2 கேன்சல் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஆச்சா, இது மைனஸ் 5/2 இது ப்ளஸ் 2/1/4 இல்லையா. அது 1/4 ஸ்கொயர் ஆகிடும். 1/4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 5/2 ப்ளஸ் இது ஆட் பண்ணால் என்னது 4 இல்லையா. அப்போ 2 இன்ட்டு 1 + 4/4 அப்போது மைனஸ் 5/2 ரெண்டும் கேன்சல் ஆகும் இல்லையா 2 ப்ளஸ்
5/2. அப்போ என்ன ஆயிடுச்சு? 0 ஆச்சா? அப்போது சம்மு வந்து கிடச்சிச்சு. இது வந்து ப்ராடக்ட் வந்து 0. ஏன்? அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போ சம் என்னது? ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் என்ன கிடச்சிச்சு? மைனஸ் 3/2 ஸ்கொயர், சாரி எக்ஸு இல்லையா? எக்ஸு ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0. ஏன்னா 0 ப்ராடக்ட் 0 இல்லையா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. இது 0வாக இருந்தாலும் 0 இந்த பக்கம் போயிடும். கேன்சல் 0 ஆயிடுச்சு. அவ்வளோதான். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.